5 lakhsக்கு வீடியோ எடிட்டிங்னே ஒரு பிசி. ஸோ இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா அது லான்ச் பண்ணப்போ நிறைய கிரிட்டிசிசம் வந்தது. 5090 வந்துருச்சு, ஏன் 4090 போறீங்க அப்படின்னா, ஏன்னா 4 ஸ்லாட்டுமே நம்ம யூஸ் பண்ணுறப்போ டெஃபினட்டாக வந்து ஸ்பீட் ட்ராப் இருக்கும். ஸோ நம்ம பில்டும் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கும். தெரிஞ்சு பில்டு ஸ்டன்னிங்காக இருக்க போது 5 lakhsக்கு வீடியோ எடிட்டிங்னே ஒரு பிசி எப்படி வரும்னு பார்க்கலாமா? சென்னையில் ஒரு புது ஸ்டார்ட் அப் வந்துட்டு இருக்கு. இவங்க வந்து ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய மூவி அண்ட் கார்பரேட்ஸ்க்கு வந்து இவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ண போறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் எடிட்டிங் இருக்கும். அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா 3D அண்ட் VFX எல்லா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா டூல்ஸுமே யூஸ் பண்ண போறாங்க. பிளெண்டர், மாயா, ப்ரீமியர் ப்ரோ, டாவின்சி எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் தேர் கோனா யூஸ் இட். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ இந்த பில்டை பற்றி நான் உங்களுக்கு ஒவ்வொரு காம்பனண்ட்டை பற்றி தனித்தனியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது எல்லாமே ஹைடெக் காம்பனண்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பனண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பில்டுக்கு வந்து மெயின் திங் வந்து ப்ராசஸர். நம்ம சூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக இன்டெல்லோட அல்ட்ரா 9285K. ஸோ இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா அது லான்ச் பண்ணப்போ நிறைய கிரிட்டிசிசம் வந்தது. அதாவது வந்து இந்த ப்ராசஸர் வந்து கேமிங்க்கு சூட்டபிளாக இல்லை அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இதோட இன்டெல்லோட பார்த்தீங்கன்னா 14900K இருந்தது ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். அந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்கில் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் வந்து பெஸ்ட்டாக இருந்துட்டு இருந்தது. நிறைய பேர் வந்து ப்ரொடக்டிவிட்டி கேமிங் அப்படின்னு வரும்போது இன்டெல் தான் சூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டெல் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் வந்தது. அந்த 14900Kல கொஞ்சம் அந்த பயாஸ் பேஸ்ட் இஷ்யூஸ் வந்தது. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் ஷேர் கொஞ்சம் ட்ராப் ஆயிடுச்சு. தென் கடைசியில் இன்டெல் வந்து ஒரு நியூ சீரீஸ் லான்ச் பண்ணாங்க, அல்ட்ரா சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அல்ட்ரா 9285K. இந்த சீரீஸில் வந்து இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 24 கோர்ஸ் அண்ட் 24 த்ரெட்ஸ் தான். ஸோ இன்டெல் வந்து இவ்வளோ வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் த்ரெட்டிங் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹைப்பர் த்ரெட்டிங்னா என்ன அப்படின்னா, ஒரு கோர் இருக்கும் பட் 2 த்ரெட் இருக்கும். ஸோ இது வந்து நிறைய ஜெனரேஷனில் வந்து ரொம்ப வருஷமாக இது இருக்குது. அந்த கோர் சீரீஸில் இருந்தே இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கோர் 2 அந்த டயத்துலேருந்தே இருக்குது. பட் இப்போ தான் ரொம்ப வருஷம் கழிச்சு, ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 இயர்ஸ்க்கு அப்புறம் அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைப்பர் த்ரெடிங்கை வந்து தே வித்ட்ரான். இதில் ஹைப்பர் த்ரெடிங் இல்லை, பட் ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எஸ்பெஷலி ப்ரீமியர் ப்ரோ ஆகட்டும், பிளெண்டர் ஆகட்டும், வீரே, சினிமா 4D, இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட். இன்னைக்கு வேர்ல்டில் ஃபாஸ்டஸ்ட் ஸ்கோர் வந்து இந்த ப்ராசஸர் தான் இருக்கு. கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்ற ஒரு ஜாப்னு வந்துட்டேன்னா இது வந்து ரொம்ப ஒரு சூப்பர் கண்டென்டர் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட் பிராண்ட் MSIயோட மதர் போர்ட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா Z890 A WIFI. ஸோ ப்ரோ சீரீஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி ப்ரொஃபஷனல், இது ஒரு என்ட்ரி டு மிட் ரேஞ்ச் மதர் போர்ட்ஸ் தான் சொல்லணும். பட் இந்த மதர் போர்டு அந்த மாதிரி இல்லை. ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு இந்த மதர் போர்டோட ஃபியூச்சர்ஸ் பார்க்குறப்போ. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 16 phase VRM வருது. இதனால வந்து நீங்கள் வந்து எனி டைப் ஆஃப் ஓவர் கிளாக்கிங் இதில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து இதில் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி லாக். இந்த PCI ஸ்லாட்டில் வந்து ஈஸி லாக் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ஹை அண்ட் போர்டில் தான் வரும், 50,000 ப்ளஸ் இருக்கிற போர்டில் தான் வரும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரோ சீரீஸில் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ஃபியூச்சர் பார்க்குறேன். இன்னொரு பியூட்டி என்னன்னா, EPS பவர் கனெக்ஷன் வந்து லொக்கேஷன் ஷிப் பண்ணியிருக்காங்க. முன்னாடி எப்பயுமே லெஃப்ட் சைடில் வரும், கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆக்சுவலாக அந்த இடத்த ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து கொஞ்சம் ஜென்ரஸாக வந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். எக்ஸ்பான்ஷன் ஸ்லாட்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு PCI 516 ஸ்லாட் இருக்குது, 2 PCI 4x16 ஸ்லாட் இருக்குது. இது வந்து அந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ட் ஸ்லாட்டாக தான் இருக்கும் பேசிக்காக. ஸோ ஸ்டோரேஜ்னு வந்துட்டிங்கன்னா அமேசிங் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா 1 வந்து Gen 5 ஸ்லாட், 3 வந்து பார்த்தீங்கன்னா Gen 3 ஸ்லாட். ஆக்சுவலி 4 சாட்டாவும் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் திங் என்னன்னா ரியர் ஐஓவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 Type-C போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 2 வந்து Thunderbolt 4 கம்பேட்டபிள், 5G LAN கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக வந்து நம்ம போன ஜென்ரேஷனில் 2.5G நின்று போயிடும், இப்போ 5G LAN வருது. ப்ளஸ் Wi-Fi 7 அண்ட் Bluetooth 5.4. ஸோ இது லேட்டஸ்ட் ஸ்பெக் எல்லாத்துலேயுமே. இந்தியாவில் வந்து Wi-Fi 7 ரவுட்டர்ஸ் வந்து இன்னும் அலோடு இல்லை. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் இதை அப்ரூவ் பண்ணல. பட் ஸ்டில் வந்து Wi-Fi 7 மதர் போர்டில் இருக்குது. ஃபியூச்சரில் Wi-Fi 7 வரும்போது இது வந்து ரெடியாக இருக்கும். ஸோ Wi-Fi 7ஓட ஸ்பீட்ஸ் வந்து கிட்டத்தட்ட Gbps வரைக்கும் போகும். உங்களுக்கு ஈத்தர்நெட்டில் வர ஸ்பீடு உங்களுக்கு Wi-Fi 7ல் கிடைக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது.
அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம சொன்னோம் இல்லைங்களா 5 lakh ப்ளஸ், இதுக்கு வந்து மேஜர் ரீசனே வந்து கிராஃபிக் கார்டு தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிராஃபிக் கார்டு தான் ஒரு பில்டில் வந்து மேக்ஸிமம் பட்ஜெட் கிராஃபிக் கார்டு எடுத்துக்கும். ஸோ இந்த பில்டில் வந்து மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் பண்ணியிருக்கிறது வந்து கிராஃபிக் கார்டு தான். இது வந்து வேற ஒன்றும் இல்லை, GeForce RTX 4090 ROG Strix வெர்ஷன் 5090 வந்துருச்சு. ஏன் 4090 போறீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இதை விட 1.5 times ப்ரைஸ் அதிகமாக இருக்குது 5090 ஆக்சுவலி. ஸோ அதனால we are able to get this somewhere about 2.7 lakh. அதனால எங்களுக்கு வந்து இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தோணுச்சு. அதனால இந்த பில்டுக்கு நாங்கள் இதை யூஸ் பண்ணியிருக்கிறோம். பவர் சப்ளை, ஸோ பவர் சப்ளை வந்து நாங்கள் சூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா TN1000M டீப் கூலோடது. ஆக்சுவலாக வந்து கேமர் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லிட்டு புது பிராண்டாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 watts 80+ கோல்ட் ப்ளஸ் வந்து இதில் சைபர்நெட்டிக்ஸ் ரேட்டிங்கும் இருக்குது, சைபர்நெட்டிக்ஸ் கோல்டும் ரேட்டிங் ஆகிருக்கு. ஏன் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ATX 3.1 அதாவது PCI 5.1 கேபிள் வந்துடுது. ஸோ இது வந்து ஃபியூச்சர் ப்ரூஃப் கேபிள். ஸோ ஃபியூச்சரில் இன்கேஸ் 5090 அப்கிரேட் பண்ணாலும் இது வந்து கம்பேட்டபிள் தான். அண்ட் சேஃப்டியும் முக்கியம். இதில் இருக்கிற அந்த 3.1 கேபிள் வந்து மெல்டிங் இஷ்யூ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணும். பழைய டைப் ATX 3.0 மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டாண்டர்ட், அது இம்ப்ரூவ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து இது. ஸோ அதனால சேஃப்டியும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ப்ளஸ் வந்து 1000 watt வந்து டெஃபினட்டாக தேவை. ஒரு 4090 ஒரு ரொம்ப பவர்ஃபுல் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 1000 watts கம்மியாக திங்க் பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம ரேம் வந்து என்னென்னு சொல்லிடலாம். யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 128 GB ரேம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஹெவி அப்ளிகேஷன் நிறைய யூஸ் பண்ண போகிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஈச் 32 GB CL30 6000 MHz. நாங்கள் வந்து ரொம்ப ஹை ஸ்பீடு போகல, ஏன்னா 4 ஸ்லாட்டுமே நம்ம யூஸ் பண்ணுறப்போ டெஃபினட்டாக வந்து ஸ்பீட் ட்ராப் இருக்கும். 6000 MHz போஸ்ட் பண்ணுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். இந்த மதர் போர்ட் ப்ளஸ் இந்த CPU காம்பினேஷனுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அதனால நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிட்ஸ் போகல, 7200 அந்த மாதிரி போகல. பட் ஆனால் இதில் லேட்டன்சி வந்து ரொம்ப நல்ல லேட்டன்சி. ஸோ ஜென்ரலாக வந்து ஸ்பீடை விட லேட்டன்சி முக்கியம். ஸோ அதனால நல்ல லேட்டன்சி உள்ள வேல்யூ ஃபார் மணி, அதனால இதுக்கு போயிருக்கிறோம். அடுத்து வந்து நம்ம ரெகுலராக எப்பயுமே XPG தான் யூஸ் பண்ணுவோம் நிறைய பில்ஸில். ஸோ XPGயோட 2 TB ஒன்று, 1 TB ஒன்று, இன்னொரு 500 GBயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த 1 TB வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து OSக்கு டெஃபினட்டாக வந்து ஒன்லி ஃபார் OS. 500 GB நான் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து கேஷ் மட்டும் எடுத்துக்கிறது. இப்போ ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணுறோம், டாவின்சி யூஸ் பண்ணுறோம், நிறையா அந்த சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா அதோட கேஷ் வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ கேஷுக்கு தனியாக ஒரு டிரைவ் கொடுத்துட்டிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து லேகே இல்லாமல் டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். பட் அதனால தான் நாங்கள் 3 டிரைவாக பிரிச்சிடறோம். இப்போ வந்து முன்னாடி அது மாதிரி பண்ணுறது கஷ்டம், ஏன்னா மதர் போர்டில் 2 ஸ்லாட்டுக்கு மேலே வந்தாலே பெரிய விஷயம் கப்புள் ஆஃப் இயர்ஸ் பேக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் 4 ஸ்லாட் 5 ஸ்லாட்லாம் வரதுனால டெஃபினட்டாக வந்து நம்ம இது மாதிரி ஒரு ஆப்ஷன் போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏவை சூஸ் பண்ணிக்கிறது கார்சேரோட IQ Link H150i LCD வெர்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நல்ல ஒரு அட்ராக்டிவ் ப்ரைஸ் பாயிண்ட்ல வந்திருக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ வெரி குட். ஒரு அல்ட்ரா 9 285K இல்லைன்னா ஒரு 4900K இது மாதிரி ரொம்ப பவர் ஹங்கிரி ப்ராசஸர் வந்து இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணோம். நாங்கள் வந்து 2 ஸ்ட்ரிம்மர் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து 24 pin ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 12 VHPWRோட கனெக்ஷன் இது ஒன்று. இது 2 இது யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபைனலாக வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் கேஸ். இதில் சூஸ் பண்ணியிருக்க கேஸ் வந்து நம்ம ஒரு ROG பேஸ் ஒரு GPU போனதுனால ROG பேஸ் தீமில் இருக்கிற ஒரு கேஸ் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறோம். லியோட O11 டைனமிக் XL ROG வெர்ஷன் ஒயிட் வெர்ஷன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஒயிட் அண்ட் பிளாக் தீம் இருக்கும். ஸோ நம்ம பில்டும் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கும். பட் நம்ம வந்து AO அண்ட் ஃபேன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒயிட்டு, ஸ்ட்ரிம்மரும் ஒயிட்டு. ஸோ ஓகே கைஸ், நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு காம்பனன்ஸை பற்றி. அடுத்து நம்ம பில்டுக்குள்ளே போகலாம். எப்படி வருதுன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச இந்த பில்டு ஸ்டன்னிங்காக இருக்க போது தொடர்ந்து பாருங்கள். ஃபைனலாக நாங்கள் நிறைய பெஞ்ச் மார்க்ஸ் ரன் பண்ண போகிறோம். சினி பெஞ்ச், பிளெண்டர், எவ்ரி பெஞ்ச் மார்க், ஆல் ப்ரொடக்டிவிட்டி பெஞ்ச் மார்க் ரன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அதை காட்டுறோம். எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் எங்கள் சேனல் பார்த்ததுக்கு.
So after our tuning, it is touched 40,000 from 36,000. We have increased the power consumption also to 270 watts.